அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அதிக அளவு பண வரவு மற்றும் நல்ல சிறந்த வாழ்க்கை அமைய விநாயகர் சதுர்த்தி நாளில் செய்ய வேண்டிய பூஜை முறையை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் விநாயகப் பெருமானின் வழிபாடுகளில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது சதுர்த்தி விரதம். அதிலும் விநாயகர் சதுர்த்தி விரதம் என்றால் மாபெரும் வழிபாடாகும். சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட முறையில் வழிபடுவதால் விநாயகப் பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். அதோடு அளவில்லாத பணம் சேர்ந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனைகள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நாங்கள் கூறும் இந்த பூஜை முறைகள் கூறினால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போகும். சங்கடங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பம் பணவரவு பெருக விநாயகப் பெருமானை முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபடுவது மாபெரும் சிறப்பு. பெரும்பாலானவர்கள் தேய்பிறையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் தான் விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபடுகிறார்கள். சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டால் சங்கடங்கள் தீர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விநாயகப் பெருமானின் அருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்றம் பெறவும் ஏற்ற உன்னதமான நாள்தான் வளர்பிறை சதுர்த்தி நாளாகும். தேய்பிறை மற்றும் வளர்பிறை சதுர்த்தி இரண்டில் நீங்கள் தவறவிட்டாலும் வருடம் முழுவதும் இந்த இரண்டு பலன்களை பெற ஒரே விநாயகப் பெருமானின் அதாவது விநாயகர் சதுர்த்தி நாள் வழிபடுவது ஏற்றதாகும். இந்த தினத்தில் விநாயகரை நம்பிக்கையுடன் எளிமையான முறையில் வழிபட்டால் கூட கோட்டீஸ்வரர் ஆகும் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகும். முக்கியமாக அனைத்து விதமான பணக்காரர்களாக இருப்பவர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாடுதான் இந்த வழிபாடாகும். சொல்லும் மந்திரம்தான் இது. நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமென்றால் இந்த வழிபாட்டினை கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். சந்திர பகவானுக்கும் பாரம்பொருள் ஈஸ்வரனுக்கும் உரிய திங்கட்கிழமையில் அதாவது வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியில் நீங்கள் கண்டிப்பாக கணபதியை வழிபட வேண்டும். அப்படி வழிபட முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த விநாயகப் பெருமானின் விநாயகர் சதுர்த்தியில் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியான என்று புதன்கிழமையில் இந்த நிதி கணபதி மந்திரத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது கொழிக்க துவங்கிவிடும் என்பது நம்பிக்கையாகும். நீங்களும் கடன் சுமையிலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியோடு புதன்கிழமையில் சேர்ந்து வரும் வளர்பிறை சதுர்த்தி என்று பின் சொல்லக்கூடிய இந்த நிதி கணபதி வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தையும் சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும். கண்டிப்பாக இதனை ஓம் வக்ரதுண்டாயுத ஹீம் நமக எனும் இந்த நிதி மந்திரத்தை கூறுவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த நாளில் 108 முறை உங்களுக்கு எவ்வளவு முறை கூற முடிகிறதோ அவ்வளவு முறை கூற பாருங்கள். ஓம் வக்ரதுண்டாய ஹீம் நமக எனும் மந்திரத்தை கூறி வாருங்கள். கண்டிப்பாக அந்த மந்திரத்தை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணி முதல் 7 மணி ஆகிய நேரங்களில் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை வைத்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்பவர்கள் அதாவது 108 முறை சொல்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது தீரும். 108 முறை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை தான். அவ்வளவு எளிதில் ஒரு நாள் சொல்லிக்கூட முடியாது. இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை கூறி பாருங்கள். உங்களுடைய நிதி நிலைமை ஒரு சில நாட்களில் உயரத் தொடங்கும். மாதந்தோறும் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்று இதேபோல் விநாயகருக்கு முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல பொருளாதார ரீதியான பெரிய அளவிலான முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைந்து விடுவீர்கள். வழிபாடு முடிந்து விட்டது. பூஜை அறையில் வைத்த கல்லுப்பை எடுத்து சமையல் உப்பு கலந்து விடலாம். தவறு ஒன்றும் கிடையாது. அதே போலத்தான் இந்த வளர்பிறையில் வரும் இந்த சதுர்த்தி அன்று மாலை நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து வழிபட வேண்டும். பிறகு பூஜை அறைக்கு சென்று நவ தானியங்களை மஞ்சளுடன் கலந்து பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். நவ தானியங்கள் இல்லை என்றால் வீட்டில் என்ன தானியம் உள்ளதோ அதனை வைத்து கண்டிப்பாக விநாயகப் பெருமானை பிடித்து வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும்.
ஸ்ரீ சக்தி கணபதியே சரணம். ஓம் கணேச ரிண்ண சின்னதி வாரண்ய ஹிம் நம பட எனும் இந்த மந்திரத்தை 108 முறை நம்பிக்கையுடன் சொல்லி வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதால் வாழ்க்கையில் வளர்ச்சி, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு அவரது அருள் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்பிக்கையுடன் இந்த முறை பூஜையை செய்து வாருங்கள். இவ்வாறு நீங்கள் செய்து வழிபடலாம். அடுத்ததாக விநாயகரை மிக மிக எளிமையாக வழிபட நினைப்பவர்கள் பசுஞ்சாணத்திலோ அல்லது மஞ்சளை பிள்ளையாராக குமிழ் வடிவத்தில் பிடித்து அருகம்புல் சாத்தி அதற்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம் படைத்து கண்டிப்பாக விநாயகர் பெருமானை சதுர்த்தி நாளில், இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபட்டால் வருடம் முழுவதும் தேய்பிறை வளர்பிறை சதுர்த்தி நாளில் வழிபட்ட பலன் உங்களுக்கு இந்த புதன்கிழமையில் ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த சதுர்த்தி நாள் அவ்வளவு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. இதனை வழிபடுங்கள். ஓராண்டு செய்த சதுர்த்தி விரதம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.